வணக்கம். கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி. என்னுடைய கதையாகிய ஆனே உன் கதை இதுதானா என்ற இந்த கதையுடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன். வாருங்கள் கதைக்குள்ளே போவோம். பகலவன் கடமையை பங்கேற்றுக் கொண்ட வீதி விளக்குகள், அசைவின்றி அமைதியை பேணி பாதுகாக்கும் சாலையோர மரங்கள், வியாபார நிலையங்களின் விடிவிளக்குகள் மட்டுமே தமது கடமையை பங்கேற்றுக் கொண்ட உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் ஆரவாரமில்லாத மாரிகால பொழுது. வெள்ளி பனிமலையில் ஜெர்மனி மூழ்கி கிடக்கும் -14 பாகை கடுங்குளிர். ஆனால் அவள் மட்டும் சாளரம் நடுவே சாலையை நோக்கிய வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் சாரதா. மணி இரவு 12 வழி அனுப்பி வைத்திருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். தன்னுடைய காலடி ஓசை யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக வாடகை வீட்டின் படிகளில் மெல்ல மெல்ல தாண்டி தாண்டி தன் வாசல் கதவை மெதுவாய் திறந்தான் பத்மன். ஜெர்மனியில் பகல் 1 மணியில் இருந்து 3 மணி வரையும், இரவில் சில நேரங்களில் 9 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரையிலும், சில நகரங்களில் 10 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரையிலும் சத்தம் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் முழு நாளும் சத்தமில்லாத நாளாக அமைதியை கடைபிடிக்க வேண்டும். இதுவே சட்டமாக இருக்கின்றது. சனிக்கிழமைகளில் 11 மணி வரை பிரச்சனை இல்லை. ஆனால் குடியிருப்பிற்கு அருகில் உள்ள குடியிருப்பாளர்களிடம் முன்னமே அறிவித்திருக்க வேண்டும். அதனால் தான் வசிக்கும் வீட்டிற்கு அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் வீட்டில் தன்னுடைய காலடி சத்தம் இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பதற்காக மெல்ல மெல்ல நடந்து வீட்டிற்குள்ளே பத்மன் நுழைந்தான். இனிமையான இளமை பருவங்கள் கடமை சுமையாலே கரைந்து ஓட, காதோறும் வெள்ளிக்கம்பிகள் அவதாரம் செய்ய, 44 வயதில் தன் மூளையில் தட்டிய தனக்கென்று ஒரு துணை தேவை என்னும் விடயத்தை கருத்திலே கொண்டு துணை ஒன்றை அவன் பெற்றான். ஆர்ப்பாட்டமில்லாது ஆலயத்தில் ஆதரவான சில நண்பர்கள் ஆசீர்வாதத்துடன் மங்கள நாளை தன் மனைவிக்கு, மனதுக்கும் சொந்தக்காரிக்கு அணிவித்தான். அவளும் அவன் மனதுக்கு பிடித்த பெண்ணாய் அன்போடு வாழுகின்றாள். இன்னும் அவனுக்கு இரவே பகல், பகலே இரவு. பகலில் ஒரு நிறுவனத்தில் வேலை முடித்து அங்கே இருந்து சீன உணவகத்தில் சமையல் பாத்திரங்களை கழுவி துப்புரவு செய்யும் தொடர் பணியை முடித்து, இரவு முடியும் அதிகாலை பொழுது தன் ஓய்வுக்காக வீட்டை அண்மிப்பான். அந்த வேளை வரை அவனுக்காக உறங்காது விழித்திருக்கும் தன் மனைவியுடன் சிறிது நேரம் அளவலாவி விட்டு களைப்பில் கண்ணுறங்கி விடுவது அவனது நாளாந்த வழக்கமாக இருந்தது. எப்படித்தான் சீன உணவகத்தில் வேலை செய்தாலும், ஐரோப்பிய நாட்டில் வாழ்ந்தாலும், எங்கள் நாட்டு சோறும் உரைப்பு குழம்பும் சாப்பிட்டால்தான் எம்மவர்க்கு உணவு உண்ட உணர்வு ஏற்படும். அதேபோல் பத்மனுக்கு மனைவி சாரதா கைப்பக்குவத்தில் சமைத்த கோழிக்கறி உறக்கத்தை படுக்கைக்கு போகாமலே கொண்டு வந்து சேர்த்தது. ஆனாலும் அன்றைய செய்திகளை இப்போதே கேட்க வேண்டும் இல்லையா? உணவு வாயில் திணித்த வண்ணம் அடுத்த நாள் கடமைகள் பற்றி மனைவியிடம் விளக்கத்தை பெற்றான். சொல்லு சாரதா, நாளைக்கு என்ன ஏதும் அலுவல்கள் இருக்கிறதோ? எங்கேயாவது போக போறியா? இல்லை நான் இன்னும் கூட்டிக் கொண்டு போவேணுமா? இவ்வாறு தன்னுடைய வினாக்களை அவன் விடுத்தான். சாரதாவும் காத்திருந்து வெளியிடும் பத்திரிகை துணுக்குகள் போல தன்னிடம் வந்தடைந்த தகவல்களை பிரதியீடு செய்தாள். தாயகத்தில் இருந்து தாயாரின் தொலைபேசி வந்ததா. ஊர்ல இருந்து மாமி டெலிபோன் எடுத்தா. உங்கள் அத்தானுக்கு கடை போட்டு கொடுத்தீங்கள் தானே, அது நல்லா நடக்குதா? வருமானம் நல்லா வருகுதாம். மாமிக்கு நல்ல சந்தோஷம். அக்காவும் நல்லா வசதியா வாழ்றாவாம். உங்களோட மற்ற அக்காவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கள் தானே, அதுல மேல் மாடி வேலையெல்லாம் முடிஞ்சு இப்ப சாமான் வாங்கி போடுறாங்களாம். இப்ப கீழே இருந்து மேலே பேச சத்தம் கேட்காதாம். அதால கீழையும் மேலேயும் பேசக்கூடிய மாதிரி ஒரு டெலிபோன் வாங்கி அனுப்பிட்டான்.
வாட்ஸ்அப்பில் பேசலாம் தானே என்று நான் சொன்னேன். அது மாமிக்கு கஷ்டமா, இல்லாட்டி மாமிக்கு ஏற்றா போல ஒரு டெலிஃபோன் வாங்கி அனுப்பட்டான். நீங்கள் போகாட்டியும் உங்களோட தங்கச்சிட கல்யாணத்தை தடபுடலாம் நடத்தி முடிச்சிட்டாங்களாம். 500 பேரளவில் ஆக்கள் வந்தாங்களாம். உங்களுக்கு தானே கதைக்க பேச நேரமில்லை, வேலை வேலை என்று திரிகிறீங்கள். நான் ஸ்கைப்பில் பார்த்த நான் அந்த கல்யாண விஷயங்களை எல்லாம் நான் நினைக்கிறேனப்பா, தேவையில்லாத மேல்மிச்ச செலவெல்லாம் செய்திருக்கிறாங்க போல இருக்கு. நாங்கள் இங்கே நடந்து திரிகிறோம், அதுகள் சூப்பர் காரில் திரியுதுகள். அது கிடக்குது, தம்பிக்கு படிப்பு வருதில்லை என்று நீங்கள் அனுப்பின காசில் ஒரு கடை கொழும்புல போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மாமி சந்தோஷமா சொன்னா. மறந்துட்டேன், உங்களோட தங்கச்சிக்கு ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்கா, உங்களை ஒருக்கா டெலிஃபோன் எடுக்கட்டாம். இதெல்லாம் விளக்கமா சொன்ன மாமி, இதுக்கெல்லாம் பணம் எப்படி நீங்கள் உழைக்கிறீங்கள் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கலப்பா. தொலைபேசி எடுப்பது கடமையாயிருந்தது. அத்தனையும் கேட்டு சிரித்தபடி சாரதா கன்னத்தை தடவியபடி, இன்னும் ஒரு கடமைதான் பாக்கியிருக்கிறது சாரதா, அதன் பின் நமக்காக நாம் வாழ்வோம். என்னை போலும் உன்னை போலும் 2 பிள்ளைகளை பெற்று அவர்களுக்காக நானும் நீயும் கண் விழிப்போம். இன்பமான நாளை எமக்காக உருவாக்கிக் கொள்வோம் என்றான் பத்மன். அவன் கூறிவிட்டான். அது எந்த அளவுக்கு உண்மை என்று சாரதா உணராதவளானாள். ஆனால் அவர்களுக்காக அவர்கள் வாழும் நாளை எண்ணி அந்த 2 ஜீவன்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது மாத்திரம் உண்மை. உணவு உள்ளே செல்ல கட்டில் அவனை வரவேற்றது. படுத்த மறுகணமே நித்ராதேவி அவனை அணைத்துக் கொண்டாள். சாரதா வெப்பமூட்டிகளை குறைத்தாள், மின் விளக்குகளை அணைத்தாள், போர்வைக்குள் புகுந்தாள். பலமை போல் காலை கண்விழித்தாள். கட்டிலின் அருகே வேலைக்கு போகாமல் இன்னும் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் கணவனை பார்த்தாள். துடித்து எழுந்தாள். இவர் எழுப்பிவிட மறந்துட்டனே, பேச போறார் என்று நினைத்தபடி அருகே சென்று மெல்லென அவனை தொட்டு எழுப்பினாள். உடல் சில்லென்று குளிர்ந்தது. அவனை மெல்ல உழுப்பினாள். உடல் அசையவில்லை. மீண்டும் உழுப்பினாள். பேச்சில்லை. ஐயோ என்று அலறியபடி போர்வையை நீக்கினாள். உயிரற்று அவன் உடல் அமைதியாக சலனமின்றி உறங்கிக் கொண்டிருந்தது. சாரதா உடல் நடுக்கம் கண்டது. அழுவதா, துடிப்பதா, அடுத்த காரியத்தில் இறங்குவதா, எதுவாக இருந்தாலும் அவளாகவே செய்ய வேண்டும். தொலைபேசியில் 113 என்னும் இலக்கத்தை அழுத்தினாள். விரைந்து வந்தது ஆம்புலன்ஸ் வண்டி. உடல் தாங்கி வைத்தியசாலையை நோக்கி விரைந்தது. பத்மன் வாழ்வை முடித்துக் கொண்டான் என்னும் வேதனை செய்தி உறுதியானது. கடமையில் முடிக்க பிறந்தவன் போல் அந்நிய நாட்டில் வாசம் செய்து தன் சொந்த கடமை முடிக்காது சொல்லிக் கொள்ளாமல் விடைபெற்ற பத்மன் நிலையால் அதிகம் பாதிக்கப்பட போவது சாரதா மட்டுமே என்பது நிச்சயம்.